மார்ஸ் மேடை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்தபொழுது, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்குமென்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனைக் கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். தேவதா பக்தியுள்ளவர்கள். அப்போஸ்தலர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். வேதாகமத்தில் அவர்களுடைய அநேக பிரசங்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பல சமயங்களில் அப்போஸ்தலர்கள் யூதருக்கு பிரசங்கம் செய்திருக்கிறார்கள், புறஜாதியாருக்கும் பிரசங்கம் செய்திருக்கிறார்கள். இந்த புறஜாதியார் தேவபக்தி உள்ளவர்கள். இவர்கள் மத்தியில் இயேசுவே கிறிஸ்து என்பதை திருஷ்டாந்தப்படுத்துவதே அப்போஸ்தலரின் ஊழியம். அத்தேனே பட்டணத்திலோ ஜனங்கள் எல்லோரும் புறஜாதியாராய் இருக்கிறார்கள். இவர்கள் அந்நிய தேவதைகளை ஆராதிக்கிறார்கள். பவுல் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். யூதருக்கு பிரசங்கிப்பது போல அத்தேனே பட்டணத்தாருக்கு பிரசங்கித்தால் இவர்கள் பிரசங்க செய்தியை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். யூதருக்கும் பக்தி உள்ளவர்களுக்கும் பிரசங்கம் பண்ணும்போது தீர்க்க தரிசனங்களையும் அற்புதங்களையும் எடுத்துச் சொல்லி மீட்பரை பற்றிய அறிவுக்கு அவர்களை அழைத்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதற்கு அவர்களை வழிநடத்த வேண்டும். அத்தேனே பட்டணத்தாரை போன்ற புறஜாதியாருக்கு பிரசங்கம் பண்ணும்போதோ சிருஷ்டிகரை பற்றிய அறிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சிருஷ்டியை ஆராதியாமல் சிருஷ்டிகரை ஆராதிக்க அவர்களை வழிநடத்த வேண்டும். ஜீவனுள்ள ஒரே தேவனை அத்தேனே பட்டணத்தார் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே பவுலின் பிரதான நோக்கம். தன்னுடைய பிரசங்க செய்தியை அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக மிகவும் எளிமையாக பிரசங்கம் பண்ணுகிறார். எல்லா மார்க்கங்களையும் பற்றிய அடிப்படை செய்தியை அவர்களுக்கு முதலாவது எடுத்துச் சொல்லுகிறார். தேவன் ஒருவர் உண்டு என்றும், அவர் ஒருவரே என்றும், அவர் ஜீவனுள்ளவர் என்றும், அவர் மெய்யானவர் என்றும் அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறார். அத்தேனே பட்டணத்தார் ஏற்கனவே பல தேவதைகளை ஆராதிக்கிறார்கள். இவர்களை நாஸ்திகர்கள் ஆக்க வேண்டும் என்பது பவுலின் விருப்பம் அல்ல. அவர்கள் பல தேவதைகளை ஆராதிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஒன்றான மெய்த்தேவனை ஆராதிப்பதற்கு வழிநடத்த வேண்டும். புதிய தெய்வங்களை அவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அத்தேனே பட்டணத்தில் ஏற்கனவே ஏராளமான தெய்வங்கள் உள்ளன. அவர்கள் பல தெய்வங்களை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றான மெய்த்தேவனை அறியவில்லை. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மெய்யான ஒரே தேவனை பற்றிய அறிவை கொடுக்க வேண்டும். அந்த மெய்ஞானத்திற்கு அவர்களை அழைத்து வர வேண்டும். தேவன் மனுஷரை சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் அத்தேனே பட்டணத்தாரோ
தங்களை சிருஷ்டித்த தேவனை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சிருஷ்டிகரை ஆராதிப்பதற்கு பதிலாக தாங்களே தெய்வங்களை சிருஷ்டித்து அவற்றை ஆராதிக்கிறார்கள். இவர்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பவுலும் இதை காண்கிறார். இவர்கள் தேவதைகளுக்கு பயந்து அவற்றை ஆராதிக்கிறார்கள். தாங்கள் ஆராதிக்கிற தேவதைகளுக்கு சொரூபங்களை செய்கிறார்கள். பவுலின் உபதேசம் அத்தேனே பட்டணத்தாருக்கு புதிதான உபதேசமாக இருக்கிறது. நூதனமான காரியங்களை பவுல் தங்களுக்கு சொல்லுவதாக நினைக்கிறார்கள். அவைகளின் கருத்து என்னதென்று அறிந்து கொள்ள மனதாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பவுல் மெய்த்தேவனை பற்றி சொல்லுகிறார். இவர்கள் தேவதா பக்தி உள்ளவர்கள், நாஸ்திகர்கள் அல்ல. ஆகையினால் இவர்களுக்கு தேவனை பற்றி சொல்லுவது பவுலுக்கு எளிதாய் இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் பாரம்பரியமாக பல தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள். சாத்தான் இவர்களுடைய மனதை கரைப்படுத்தி இருக்கிறான். தேவனை பற்றி மெய்யான ஞானம் இல்லாமல் இவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். பவுலும் இவர்களுடைய குழப்பத்தை நீக்கி இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு தெளிவான உபதேசத்தை சொல்லி அவர்களுக்கு தெளிவை உண்டு பண்ண விரும்புகிறார். அத்தேனே பட்டணத்தார் ஏற்கனவே பல தேவதைகளை ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தேவதைகளோடு மேலும் ஒரு தேவதையை அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறார்கள். ஆனால் பவுலோ அவர்களுக்கு இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் பிரசங்கம் பண்ணுகிறார். அறியப்படாத தேவன். பவுல் அத்தேனே பட்டணத்தில் சுற்றித் திரிந்து அவர்களுடைய ஆராதனைக்கு உரியவர்களை கவனித்து பார்க்கிறார். அப்போது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை காண்கிறார். அத்தேனே பட்டணத்தார் அறியாமலேயே அந்த அறியப்படாத தேவனை ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றான மெய்த்தேவனை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் பவுலின் நோக்கம். அதற்கு ஏற்ற சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது பவுல் அவர்களிடத்தில் அறியப்படாத தேவனுடைய பலிபீடத்தை பற்றி சொல்லுகிறார். அத்தேனே பட்டணத்தார் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள். பல தேசங்களில் இருந்து உயர்கல்வி பெறுவதற்கு ஞானிகள் எல்லோரும் அத்தேனே பட்டணத்திற்கு வருகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட கல்விமான்களுக்கு மெய்யான தேவன் அறியப்படாத தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு தேவன் மாத்திரமே இருக்கிறார். அந்த தேவனை அத்தேனே பட்டணத்தார் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில காரியங்களில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். சில காரியங்களை அறியாதவர்களாக இருக்கலாம். நமக்குள் சுவிசேஷம் பிரவேசிக்கும் போது நம்முடைய குறைவு நிறைவாகும். நம்முடைய அறியாமை நீங்கி நமக்குள் மெய்யான அறிவு உண்டாகும். அத்தேனே பட்டணத்தார் அறியப்படாத தேவனுக்கு வெவ்வேறு விதமாக வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அறியப்படாத தேவன் என்பது தேவனுடைய மகிமையை அறிய முடியாது என்று பொருள்படுவதாக சிலர் சொல்லுகிறார்கள். அறியப்படாத தேவன் என்று சொல்லும்போது அத்தேனே பட்டணத்தார் அது யூதருடைய தேவனை குறிப்பதாக நம்புகிறார்கள். புறஜாதியார் யூதருடைய தேவனை பற்றி சொல்லும்போது யூதருடைய தேவனுக்கு நாமம் இல்லை என்று சொல்லுவது வழக்கம். அறியப்படாத தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அத்தேனே பட்டணத்தார் ஆராதிக்கிறார்கள். அவர்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த தேவனை பவுல் அவர்களுக்கு அறிவிக்கிறார். தேவனை அறியாதிருப்பது வருத்தமான காரியம். அவர்களுக்கு பவுல் தேவனை அறிவித்து மெய்யான சந்தோஷத்தை கொடுக்கிறார். அத்தேனே பட்டணத்தாரிடம் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது மிகவும் ஞானமாக வார்த்தைகளை பிரயோகிக்கிறார். நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்கு உரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது என்று தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். அறியப்படாத தேவனுடைய பலிபீடம் பொது இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக போவோர் எல்லோருமே அதை பார்ப்பார்கள். அது அறியப்படாத தேவனுடைய பலிபீடமாக இருந்தாலும் அது ஒருவருக்கும் மறைவான பலிபீடம் அல்ல. ஒன்றான மெய்த்தேவனை பற்றி அத்தேனே பட்டணத்தாருக்கு எடுத்துச் சொல்ல பவுல் இந்த சந்தர்ப்பத்தை ஞானமாக பயன்படுத்துகிறார். தான் பிரசங்கிக்கிற தேவனை அவர்கள் ஏற்கனவே ஆராதித்துக் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார். அவர்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த தேவனையே பவுல் அவர்களுக்கு இப்போது அறிவிக்கிறார். இனிமேல் அவர்கள் அறியாமல் ஆராதிப்பதற்கு பதிலாக மெய்யான தேவனை அறிந்து ஆராதிக்கலாம். நாம் ஆராதிக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும். யாரை ஆராதிக்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை என்றால்
நம்முடைய ஆராதனையில் உண்மையும் ஜீவனும் இராது. அத்தேனே பட்டணத்தில் புதிய தெய்வத்தை பிரசங்கம் பண்ணுவது சட்டப்பிரகாரம் மிகப்பெரிய குற்றம். ஆகையினால் அவர்கள் ஏற்கனவே ஆராதித்து வந்த தெய்வத்தோடு தன்னுடைய பிரசங்க செய்தியை பவுல் இணைத்து கூறுகிறார். அவர் அந்த ஊரில் சுற்றி திரிந்தபோது அங்கு பலவிதமான விக்கிரகங்களை கண்டார். அதில் ஒரு பலிபீடத்தில் அறியப்படாத தேவன் என்று எழுதப்பட்டிருந்தது. பவுல் புதிய தேவனை இங்கு கூறுவதற்கு பதிலாக அந்த அறியப்படாத தேவனே இயேசு கிறிஸ்து என்று விவரித்து கூறுகிறார். அந்த அறியப்படாத தேவனை அத்தேனே பட்டணத்தார் ஏற்கனவே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தேவனை பற்றிய உபதேசங்கள். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர். கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. மனுஷர் கைகளால் அவர் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் அவர் கொடுக்கிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்தார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். தேவன் மனுஷருக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். சர்வ வியாபகர். எல்லா ஜீவனுக்கும் அவர் ஆதாரமாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வெளிப்பாடாக இருக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். நியாயத்தீர்ப்பின் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இருப்பார். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர், தேவன் ஜீவனுள்ளவர், மெய்யானவர் என்னும் சத்தியத்தை பவுல் உறுதி பண்ணி அத்தேனே பட்டணத்தாருக்கு போதகம் பண்ணுகிறார். அவரே உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரையே அவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். புறஜாதியாரும் தேவபக்தி மிகுந்தவர்கள், தத்துவ மேதைகள். இவர்களுடைய ஆராதனைகளில் தலையிடுவதில்லை. கட்டுக்கதைகளையும் புராணங்களையும் நம்பி இவர்கள் தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள். பல தெய்வங்களை ஆராதிக்கிற அத்தேனே பட்டணத்தாரிடம் ஒன்றான மெய்த்தேவனையே ஆராதிக்க வேண்டும் என்று பவுல் போதகம் பண்ணுகிறார். அந்த மெய்த்தேவன் ஜீவனுள்ளவர். அத்தேனே பட்டணத்தாரோ விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களை விக்கிரக ஆராதனையில் இருந்து விடுவித்து ஜீவனுள்ள ஒன்றான மெய்த்தேவனை ஆராதிப்பதற்கு பவுல் அவர்களை தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக வழி நடத்துகிறார். ஜீவனுள்ள ஒரே தேவனை பற்றி பவுல் சொல்லும்போது உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் என்றும் அந்த தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றும் சொல்லுகிறார். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், நித்தியமானவர். அவர் தம்முடைய சர்வ வல்லமையினால் இந்த உலகத்தையும் இதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தின் பிரகாரம் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆகையினால் அவரே வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரே நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறவர். அவரே நம்மை ஆளுகை செய்கிறவர். ஆகையினால் நாம் அவரை மாத்திரமே ஆராதனை செய்ய வேண்டும். கோவில்களில் பூட்டப்பட்டிருக்கும் தெய்வங்கள் அறியப்படாத தேவனாக இருக்க முடியாது என்று பவுல் கூறுகிறார். ஏனெனில் அந்த தேவதைகள் கோவில்களை விட சிறியவை. கோவில்கள் அவற்றை அடக்கி வைத்துவிட்டன. கிரேக்கருடைய விக்கிரக ஆராதனை அனைத்தையும் பவுல் இந்த வசனத்தின் மூலமாக கடிந்து கூறுகிறார். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று பவுல் மார்ஸ் மேடையில் கூடியிருக்கிற அத்தேனே பட்டணத்தாருக்கு சொல்லுகிறார். பவுல் இந்த வசனத்தில் ஸ்தேவான் கூறிய வார்த்தையை மேற்கோளாக கூறுகிறார். ஸ்தேவானை கொல்வதற்கு காரணமாக இருந்தவனே இந்த பவுல்தான். பவுல் கேட்ட முதலாவது பிரசங்கமும் ஸ்தேவானுடைய பிரசங்கமே. ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறார். அவர் இன்னும் ஒவ்வொரு மனுஷனுடைய நாசியிலும் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். இதனால் மனுஷன் ஜீவாத்மாவாகிறான். மனுஷனுக்கு ஆவியையும் ஆத்மாவையும் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் பெரியோரும் சிறியோரும்
நல்லோரும் தீயோரும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் தேவனே ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர். சாதாரண ஜனங்களும் ஜீவனோடு இருக்கும் வண்ணமாக அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். இவ்வுலகத்தில் மிகச்சிறந்த ஞானிகளும் வாக்கு வல்லவர்களும் சரீர பலமுள்ளவர்களும் மாவீரர்களும் தேவனுடைய கிருபை இல்லாமல் ஜீவிக்க முடியாது. தேவன் இவர்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கவில்லை என்றால் இவர்களால் ஜீவனோடு இருக்கவே முடியாது. ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற தேவன் எல்லோருக்கும் சகலத்தையும் கொடுக்கிறார். மனு புத்திரருக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறார். எல்லா ஜீவராசிகளும் தேவனிடத்தில் இருந்து ஜீவனையும் சுவாசத்தையும் பெற்றுக்கொண்டு ஜீவனோடு இருக்கிறது. மனுஷருக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுப்பதோடு அவற்றுக்கு தேவையான சகலவற்றையும் கொடுத்து தேவன் எல்லா ஜீவராசிகளையும் பராமரிக்கிறார். தேவன் நமக்கு போஜனம் கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய ஜீவனுக்கு ஆகாரம் எதுவும் இல்லை. தேவனே நம்மை தம்முடைய கிருபையினால் போஷிக்கிறவர். அத்தேனே பட்டணத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை ஆராதனை செய்யும் போது அவற்றுக்கு தேவையானவற்றை பணிவிடையாக செய்வார்கள். அறியப்படாத தேவன் ஜனங்களை பராமரிக்கிறவர். தேவனால் பராமரிக்கப்படும் ஜனங்களால் தேவனை பராமரிக்க முடியாது. இந்த வசனத்தின் மூலமாக பவுல் அத்தேனே பட்டணத்தாரின் விக்கிரக ஆராதன முறைமையை கடிந்து கூறுகிறார். அறியப்படாத தேவன் எப்போதும் ஜீவிக்கிறவர். அவர் எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆகையினால் அவர் மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. ஒரே இரத்தத்தினாலே எல்லா மனுஷரையும் தேவனே உண்டாக்கினவர். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி இருக்கிறார். தேவனே முதலாம் மனுஷனாகிய ஆதாமையும் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் தோன்ற பண்ணியவர். அவர் மனுஷ ஜாதிகளை தோன்ற பண்ணி ஒவ்வொரு தேசத்திலும் ஜனங்களையும் அது மாத்திரமல்ல தேசங்களையும் தோன்ற பண்ணி இருக்கிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களுக்கும் தேவனே ஸ்தாபகராக இருக்கிறார். அவர்களை பூமி எங்கும் சமுதாயங்களாக குடியேற்றி இருக்கிறார். ஒரே இரத்தத்தினாலே மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் தேவன் தோன்ற பண்ணி இருக்கிறார். மனுஷ ஜாதியினர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மனுஷ ஜுவாவுமே இருக்கிறது. இதனால் மனுஷர்கள் ஒருவருக்கொருவர் நேசமாகவும் பிரியமாகவும் இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து கொள்கிறார்கள். மனுஷர்கள் அனைவரும் சக சிருஷ்டிகளாயும் சகோதர சகோதரிகளாயும் இருக்கிறார்கள். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் தேவன் தோன்ற பண்ணி அவர்களை பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்திருக்கிறார். எல்லோரும் ஒரே இடத்தில் வாசம் பண்ணுவது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர்கள் பூமியின் மீதெங்கும் சிதறி குடியிருக்கச் செய்வதே தேவனுடைய சித்தமாயிற்று. பூமியின் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தேசத்தார் குடியிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்தாரும் தங்களை பாதுகாத்து பராமரித்து ஆளுகை செய்து கொள்கிறார்கள். இது மனுஷருடைய பராக்கிரமத்தினால் உண்டானதல்ல. இது தேவனுடைய கிருபையினாலும் சித்தத்தினாலும் உண்டாயிற்று. கிரேக்கர்கள் தங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். மற்ற தேசத்தாரை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று கிரேக்கர்கள் பெருமையோடு நினைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சுய பெருமைப்படுவதற்கு இவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. தேவன் தாமே தம்முடைய சித்தத்தினால் இவர்கள் எல்லோரையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதுள்ள இந்த இடத்தில் இவர்களை குடியிருக்கச் செய்திருக்கிறார். இவர்கள் தங்களை கிரேக்கர்கள் என்றும் தங்கள் தேசத்தை கிரேக்கு தேசம் என்றும் சொல்லி பெருமைப்படுகிறார்கள். ஆனால் தேவனே இவர்களை இங்கு குடியிருக்கச் செய்திருக்கிறவர். தேவன் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் மனுஷருடைய குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இது தேவனுடைய அனாதி தீர்மானம். மனு புத்திரருடைய சகல காரியங்களையும் தேவனே முற்குறித்து திட்டமிட்டு தீர்மானித்து செயல்படுத்துகிறவர். தேவன் சர்வ ஆளுகை உடையவர். எல்லா மனுஷருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து எல்லோரையும் தம்முடைய சர்வ ஆளுகையினால் ஆளுகை செய்கிறவர். ஒவ்வொரு காலங்களையும் தேவனே தீர்மானிக்கிறார். ஒரு காலமும் மற்றொரு காலமும் முரண்படாதவாறு தேவன் தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் எல்லா காலங்களையும் முற்குறித்து ஆளுகை செய்கிறார். எல்லா காலங்களையும் தேவன் தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் முன்பாகவே தீர்மானித்திருக்கிறார். தேவனுடைய ஞானம் அனந்தமானது.
அவர் காலங்களை தம்முடைய நித்திய ஆலோசனையில் ஏற்கனவே தீர்மானம் செய்திருக்கிறார். தேவன் ஒவ்வொரு காலங்களையும் திடீரென்று அவ்வப்போது தீர்மானிக்கிறவர் அல்ல. தேவனுடைய தீர்மானம் எல்லாமே அவருடைய அனந்த ஞானத்தில் ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. மனுஷருக்கு காலங்களை தீர்மானிப்பது போலவே மனுஷர் குடியிருப்பதற்கு அவர்களுடைய குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நம்மை குறித்த காலங்களை தீர்மானிக்கிறவர் தேவனே. நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் செழிப்பான காலத்தில் இருந்தாலும் தாழ்ச்சியான காலத்தில் இருந்தாலும் இந்த காலங்களை தேவனே தீர்மானிக்கிறவர். நம்முடைய காலங்களை நம்மால் தீர்மானிக்க முடியாது. தேவனுடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரம் நம்முடைய காலங்கள் அவர் முற்குறித்த பிரகாரம் நமக்கு உண்டாகும். மனுஷர் எங்கெல்லாம் குடியிருக்க வேண்டும் என்பதையும் தேவனே தீர்மானம் செய்கிறார். மனுஷருக்கு குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார். மனுஷர் ஜீவனோடு இருக்கும் வண்ணமாக தேவன் பூமியை ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமியின் எந்தெந்த இடங்களில் என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை தேவனே திட்டமிட்டு தீர்மானம் செய்திருக்கிறார். நாம் இப்போது குடியிருக்கிற தேசம் நமக்கு எதேச்சையாய் உண்டானதல்ல. இது தேவனுடைய தீர்மானத்தின் பிரகாரமாகவே உண்டாயிற்று. நாம் இருக்கிற ஸ்தலத்தில் நாம் சந்தோஷமாக ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய பராமரிப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் குடியிருக்கும் எல்லைகளையும் தேவனே குறித்திருக்கிறார். தேவன் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தில் தோன்ற பண்ணினாலும் அவர்களை பூமியில் ஒரே இடத்தில் குடியிருக்கச் செய்யாமல் பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆதாமின் மூலமாக மனுக்குலம் அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்ட போதிலும் மனுக்குலமானது பூமியெங்கும் பலுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலேயே தேவன் ஜனங்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார். பூமியை கண்டங்களாக பிரித்து பல தேசங்களாக உண்டாக்கினார். சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஜனங்களை இவ்வாறு பிரித்து வைத்திருப்பது தேவனுடைய சித்தமாயிற்று. மேசியாவின் சந்ததி நோவாவின் ஜலப்பிரளயத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் விழுந்து போன தேவ தூதர்கள் பூலோகத்தில் உள்ள ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார்கள். இவர்களுக்கு ராட்சதர்கள் பிறந்தார்கள். இது சாத்தானுடைய தந்திரம். மானிட இனத்தை பாழாக்குவதற்காக ஆதியாகமம் 3:15 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்திரீயின் வித்தாகிய மேசியாவின் பிறப்பை தடை பண்ணுவதற்காகவும் சாத்தான் இவ்வாறு சதி ஆலோசனை பண்ணினான். நோவாவின் நாட்களில் ஜனங்கள் துன்மார்க்கமாய் இருந்தார்கள். அவர்களை அழிப்பதற்காகவே தேவன் பூமியிலே ஜலப்பிரளயத்தை அனுப்பினார். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் தேவன் பாதுகாத்தார். இவர்கள் மட்டுமே ஆதாமின் சந்ததியில் களங்கம் இல்லாமல் வந்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியரோடு திருமணம் செய்து ஒரு கலப்பு இனத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பது சாத்தானின் மற்றொரு சதி ஆலோசனை. இதன் மூலமாக மேசியாவின் பிறப்பை தடை பண்ணலாம் என்று சாத்தான் நினைத்தான். ஆனால் தேவனோ இஸ்ரவேல் தேசத்தை மற்ற தேசங்களோடு கலந்து விடாதவாறு வேறு பிரித்து வைத்திருந்தார். மேசியாவின் பிறப்பிற்கு ஆயத்தமாக இஸ்ரவேல் தேசத்தார் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக தேவன் அவர்களை வேறு பிரித்து வைத்திருந்தார். வேறு பிரிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசம் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கிற்கு விவாகம் பண்ணுவதற்கு பெண் பார்ப்பதற்காக எலியேசரை அனுப்பினான். கானானிய ஸ்திரீயை தன் மகனுக்கு மனைவியாக கொள்ளக்கூடாது என்று ஆபிரகாம் தடை பண்ணினான். தேவன் இதில் பிரியமாக இருந்தார். ஆகையினால் ஈசாக்கிற்கு யாரை மனைவியாக கொள்ள வேண்டும் என்று தேவன் வழி நடத்தினார். ஈசாக்கு தன் மகன் யாக்கோபிற்கு கானானிய ஸ்திரீயை பெண் கொள்ள தடை பண்ணினான். ஆபிரகாம் தன் மறுமனையாட்டியின் பிள்ளைகளையும் இரண்டாம் மனைவியையும் ஈசாக்கிடமிருந்து தூர தேசத்திற்கு அனுப்பினான். அவர்களுடைய சந்ததியும் ஈசாக்கின் சந்ததியும் கலந்து விடாதவாறு இந்த காரியம் நடைபெற்றது. ஏசாவின் கீழ்ப்படியாமை அவனுடைய பெற்றோரை மிகவும் வருத்தமடைய செய்தது. ஈசாக்கின் 2 சந்ததியார் நித்திய காலமாக பிரிந்திருக்கிறார்கள். இஸ்மவேலின் சந்ததியாரும் ஈசாக்கின் சந்ததியாரும் நித்திய காலமாக பிரிந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜாதியில் விவாகம் பண்ணுவதை தேவன் தடை பண்ணினார். புறஜாதி திருமணம் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே பிரிவினையை உண்டாக்குகிறது.
இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜாதியாரை திருமணம் செய்வதற்கு தண்டனையாக அவர்களுடைய தேசத்திலே விரோதிகள் இருந்தார்கள். புறஜாதி திருமணம் இஸ்ரவேலின் மீது சாபத்தை வருவித்தது. சாலமோன் அந்நிய ஸ்திரியை திருமணம் செய்து பாவம் செய்தான். பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்து பாவம் செய்தார்கள். அவர்களை பிரித்து வைக்குமாறு தேவன் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் கூறினார். யூதர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். ஆகையினால் எல்லா காலங்களிலும் அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாகவே கருதப்படுகிறார்கள். யூதருக்கும் மற்ற தேசங்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு எப்போதும் இருக்கும். இஸ்ரவேலில் உள்ள சில ஜனங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து ஆராதிக்கக்கூடாது. பிரிக்கப்பட்டிருக்கும் காரியங்கள். மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொலிய விடாயாக. உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக. உன் திராட்சைத் தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக. சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. விசுவாசிகளுடைய வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம். விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. சில வேளைகளில் நாம் ஒரு சில ஜனங்களை விட்டு வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டும். தூரமானவர் அல்லவே. தேவன் சர்வ வியாபகர், எல்லா இடங்களிலும் இருக்கிறவர். ஆகையினால் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் நமக்கு அருகாமையில் இருக்கிறார். நாம் தேவனை துதிக்கும் போது நம்முடைய துதியின் வார்த்தைகளை கேட்கும் வண்ணமாக அவர் நமக்கு அருகாமையில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனிடத்தில் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய கிருபையை நமக்கு கொடுப்பதற்காகவும் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் பலிபீடத்திற்கு அருகாமையில் இருக்க முடியாமல் தூரமாக இருக்கலாம். தேவாலயத்திற்கு தூரமாக இருக்கலாம். நாம் எங்கு இருந்தாலும் அவர் நமக்கு தூரமாயிராமல் சமீபமாயிருக்கிறார். நாம் ஒருவேளை மாளிகையில் இருக்கலாம், அல்லது ஒரு ஓலை குடிசையில் இருக்கலாம். திரளான ஜனங்களுக்கு நடுவில் இருக்கலாம், அல்லது நாம் தனிமையாக இருக்கலாம். ஒருவேளை நாம் ஒரு மூலையில் இருக்கலாம், அல்லது நாம் நகரத்திலோ வனாந்திரத்திலோ ஆழ்கடலின் நடுவிலோ ஆழத்திலோ இருக்கலாம். நாம் எங்கு இருந்தாலும் தேவன் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. ஜனங்கள் தேவனை தேட வேண்டும், அவரை கண்டுபிடிக்க வேண்டும். தேவனுடைய கிரியைகள் அனைத்துமே இந்த தெய்வீக நோக்கத்தை மையமாக வைத்தே செயல்படுகிறது. தேவன் எல்லோருக்கும் அருகிலேயே இருக்கிறார். ஆகையினால் அவரை தேடுகிறவர்கள் அனைவரும் கண்டடைவார்கள். அவருக்குள் நாம் ஜீவிப்பதற்கு தேவனுடைய பராமரிப்பையே சார்ந்திருக்கிறோம். ஒரு நீரோடையில் தண்ணீர் ஓட வேண்டும் என்றால் அது ஊற்றை சார்ந்திருக்கும். ஒளிக்கதிர்கள் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் அது சூரியனை சார்ந்திருக்கும். அது போலவே நாம் ஜீவிக்க வேண்டுமென்றால் தேவனுடைய பராமரிப்பை சார்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் தேவனுக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. தேவன் தம்முடைய நீடிய பொறுமையினால் நம்மை அழித்து போடாமல் ஜீவனோடு வைத்திருக்கிறார். தம்முடைய பொறுமையோடு அவர் நம்மை ஒரு தகப்பனைப் போல பராமரிக்கிறார். இதனால் நம்முடைய ஜீவிய காலத்தை அதிகரிக்கச் செய்கிறார். தேவன் தம்முடைய நன்மையை நமக்கு காண்பிக்காமல் நிறுத்தி போட்டால் நாம் மடிந்து போவோம். நம்முடைய சுய பராமரிப்பினால் நம்மால் ஜீவிக்க முடியாது. நாம் தேவனுக்குள் அசைகிறோம். நம்முடைய ஆத்துமாக்கள் நம்முடைய சரீரத்தில் தேவனாலே அசைகிறது. தேவனே நம்மை அசையச் செய்கிறவர். தேவன் நம்மை அசைக்கவில்லை என்றால் நாம் அசையாத ஜடம் போல இருப்போம். நாம் தேவனுக்குள் இருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் இருந்து ஜீவனை பெற்றுக்கொண்டோம். இப்போது தேவனுக்குள் ஜீவனோடு இருக்கிறோம். தம்மை அறியும் சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நாம் சந்தோஷமாய் இருக்கிறோம். தேவன் நம்மை மிருகங்களாகவோ அல்லது பரிதாபமான பிசாசுகளாகவோ சிருஷ்டிக்காமல் நம்மை மனுஷராக சிருஷ்டித்திருக்கிறார். நாம் தேவனுக்குள் மனுஷராக இருக்கிறோம். நாம் எல்லோருமே தேவனுடைய சந்ததியாராய் இருக்கிறோம். அரத்தஸ் என்பவன் கிரேக்க தத்துவ ஞானி. இவன் பவுலின் சொந்த ஊரான சிலிசியா பட்டணத்தை சேர்ந்தவன். இவன் ஒரு புலவன். நாம் தேவனுடைய சந்ததியார் என்று அரத்தஸ் என்னும் புலவன் அக்காலத்திலேயே சொல்லி இருக்கிறான். பவுல் அக்காலத்தில் கமாலியேலின் பாதபடியில் படித்தவர்.
தத்துவ மேதை. பவுல் ஒரு பேரறிஞர். பவுல் மாத்திரமல்ல, அக்காலத்திலே பவுலைப் போல இன்னும் ஏராளமான தத்துவ மேதைகள் இருந்தார்கள். தேவனுடைய சத்தியங்களை அவர்களும் எடுத்துச் சொல்லுகிறார்கள். கிரேக்கர்கள் தங்களுக்கு தத்துவங்களை சொல்லுகிற ஞானிகளை மதிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஞானியின் வார்த்தையை பவுல் அவர்களுக்கு மேற்கோளாகச் சொல்லி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விளங்க பண்ணுகிறார். அவர்களுடைய பட்டயத்தையே எடுத்து அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார். தாவீது கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையையே வெட்டியது போல பவுல் கிரேக்க புலவர்களுடைய தத்துவ வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார். சத்தியத்திற்கு சத்துருவாய் இருக்கிறவர்களும் ஞானிகளாக இருக்கிறார்கள், அறிவில் தேறினவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தத்துவத்தின் மெய்யான ஞானம் அவர்களுடைய உள்ளத்தில் பிரவேசிக்கவில்லை. தத்துவத்தின் மெய்ப்பொருளை அவர்கள் உணராதவர்களாக இருக்கிறார்கள். நாம் தேவனுக்குள் ஜீவிக்கிறோம், ஆகையினால் நாம் அவருக்காக ஜீவிக்க வேண்டும். நாம் தேவனுக்குள் அசைகிறோம், ஆகையினால் நாம் தேவனை நோக்கி அசைய வேண்டும், அவரை நோக்கி முன்னேறி வர வேண்டும். நாம் தேவனுக்குள் ஜீவனோடு இருக்கிறோம், ஆகையினால் நம்முடைய ஜீவனை தேவனிடத்தில் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். அவருக்கு பிரியமான பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். நாம் தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய சந்ததியார். பவுல் தேவனை பற்றிய சத்தியத்தை அத்தேனே பட்டணத்தாருக்கு எடுத்துச் சொல்லும்போது அவர்களுடைய விக்கிரக ஆராதனை பழக்க வழக்கத்தின் பாவத்தையும் அவர்களுக்கு விளக்கிச் சொல்லுகிறார். தேவனை ஒரு சொரூபத்திற்கு ஒப்பாக்க முடியாது. நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்கிறோம். நம்முடைய தேவனோ நம்முடைய ஆவிகளுக்கு பிதாவாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். தேவன் மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு ஒப்பாய் இருக்க மாட்டார். தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்து அவனை கனப்படுத்தி இருக்கிறார். மனுஷனுடைய ஆத்துமா தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் தன்னுடைய சரீரத்திற்கு ஒப்பாக தேவனை சிருஷ்டித்தால் அவன் தேவனுக்கு அவமரியாதை செய்கிறான். தேவனுடைய சாயலாக நம்முடைய ஆவி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மனுஷருடைய கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுகிறதில்லை. கோவில் மூலமாக தேவன் ஒருபோதும் நமக்கு சமீபமாக வரப்போவதில்லை. தேவன் கோவிலில் இருக்கிறார் என்பதற்காக அவர் நம்மோடு எப்போதும் கூடவே இருக்கப் போவதில்லை. தேவனை ஆராதிப்பதற்கு கோவில் மனுஷருக்கு வசதியான இடமாக இருக்கிறது. தனக்கு வசதியான இடத்தில் தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று மனுஷன் விரும்புகிறான். ஆனால் தேவனுக்கோ வாசஸ்தலமோ ஓய்வு எடுக்கிற ஸ்தலமோ நித்திரை பண்ணுகிற ஸ்தலமோ தேவையில்லை. தேவன் மனுஷர் கைகளாலே பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. தேவனுக்கு எதுவும் தேவையில்லை. தேவன் எல்லாவற்றையும் பராமரிக்கிறவர். நாம் தேவனை பராமரிக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய உதவியோ ஒத்தாசையோ பராமரிப்போ பாதுகாப்போ தேவனுக்கு தேவையில்லை. தேவன் தம்மிலே தாமே பரிபூரணமாக இருக்கிறார். நம்மிடத்திலோ நன்மையான காரியம் எதுவும் இல்லை. குறைவான நம்மால் நிறைவான தேவனுக்கு பணிவிடை செய்ய முடியாது. நம்முடைய பணிவிடையும் தேவனுக்கு தேவையில்லாதது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நாம் தேவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. தேவனே நம்மை சிருஷ்டித்தவர். நம்மை உண்டாக்கின தேவன் எங்கே இருக்கிறார் என்று நாமே தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நமக்கு யாரும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நம்முடைய சொந்த வல்லமையினாலோ சுய அறிவினாலோ தேவன் இருக்கிறார் என்பதை நம்மால் உறுதி பண்ண முடியாது. மனுஷனுடைய அறிவு தேவனை கண்டுபிடிப்பதற்கு போதுமானது அல்ல. மனுஷ அறிவு குறைவுள்ளது. நம்முடைய அறிவு குறைவானது என்பது தேவனுக்கும் தெரியும். ஆகையினால் தேவன் தாமே தம்மை மனுஷருக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனை தேடி கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஒரு உபாயமும் இல்லை என்றாலும் கர்த்தராகிய தேவனை நாம் தடவியாகிலும் கண்டுபிடித்து தேட வேண்டும். தேவனுடைய தெய்வீக வெளிப்பாட்டோடு ஒப்பிடும்போது மனுஷருடைய ஞானமும் அறிவும் வெளிச்சமில்லாத இருளாகவே இருக்கிறது. மனுஷன் இருளில் இருந்தாலும் அவன் தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவன் தம்மை தாமே மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறார். அத்தேனே பட்டணத்தார் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் தேவனை குறித்து தெளிவான சிந்தனை இல்லை. குழப்பத்தில் இருக்கிறார்கள்.
தேவனை பற்றிய அறிவு அவர்களிடத்தில் ஓரளவு இருந்தாலும் அந்த அறிவு போதுமானதாக இல்லை. இருளில் இறைக்கிறவர்கள் ஒரு பொருளை தடவி தேடுவது போல, அல்லது ஒரு குருடன் ஒரு பொருளை தடவி கண்டுபிடிப்பது போல, அத்தேனே பட்டணத்தாரும் தேவனை தடவியாகிலும் கண்டுபிடிக்கலாம். மனுஷன் தன்னுடைய ஞானத்தினால் தேவனை பற்றிய ஞானத்தை ஓரளவு பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் மனுஷ ஞானத்தினால் உண்டாகும் தேவனை பற்றிய ஞானம் தெளிவாக இராது, குழப்பமாகவே இருக்கும். தேவனோ நம்மை இருளில் தடவி தேடுகிறவர்களாக விட்டுவிடவில்லை. தம்முடைய சுவிசேஷத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சுவிசேஷத்தின் வெளிச்சத்தில் தேவனுடைய மகிமையை நாம் தடவி பார்க்காமல் கண்ணாடியில் பார்க்கிற வண்ணமாக தெளிவாக பார்க்கிறோம். இப்போது கண்ணாடியில் பார்க்கிற நாம் வேளை வரும்போது தேவனுடைய மகிமையை முகமுகமாக தரிசிப்போம். அறியாமை உள்ள காலங்கள். அத்தேனே பட்டணத்தில் உள்ள புறஜாதி ஜனங்கள் தங்கள் விக்கிரக ஆராதனையில் இருந்து விடுபட வேண்டும். தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்ப வேண்டும். மார்ஸ் மேடையில் கூடியிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக பவுல் பிரசங்கம் பண்ணுகிற போது இந்த சத்தியத்தை வலியுறுத்தி கூறுகிறார். அவர்கள் அறியாதிருக்கிற தேவனை பவுல் அவர்களுக்கு அறிவிக்கிறார். இப்போது அவர்கள் மனம் திரும்பி தேவனிடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று பிரசங்கம் செய்கிறார். அவர்கள் எல்லோரும் ஏராளமான விக்கிரகங்களை ஆராதித்து வருகிறார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு ஜீவனுள்ள ஒன்றான மெய்த்தேவனை ஆராதிப்பதற்கு மனம் திரும்பி தங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும். புறஜாதியார் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு முந்தின காலம் அவர்களுக்கு அறியாமையுள்ள காலங்களாக இருந்தது. இக்காலத்தில் அவர்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளவில்லை. தேவனுக்குரிய காரியங்கள் அவர்களுக்கு அந்நிய காரியங்களாக இருந்தது. தேவனை அறியாமல் அவர்கள் விக்கிரகங்களை ஆராதனை செய்தார்கள். மெய்யான தேவனை அவர்கள் அறியாமல் அறியப்படாத தேவனை அறியாமலேயே ஆராதிக்கிறார்கள். அறியாமையுள்ள இந்த காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். தேவனுடைய பொறுமையினாலும் கிருபையினாலும் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். விக்கிரக ஆராதனைக்காரருக்கு அறியாமையுள்ள காலம் இருந்தது. ஆனால் இப்போதோ தேவன் தமது தெய்வீக கிருபையினால் அவர்களுக்கு தம்மை பற்றிய அறிவை வெளிப்படுத்தி இருக்கிறார். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்த மலைகளையும் செழிப்பான காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. அத்தேனே பட்டணத்தார் தங்கள் அறியாமையினால் விக்கிரகங்களை தெய்வங்களாக ஆராதனை செய்தார்கள். தேவனோ அவர்கள் அறியாமையினால் செய்த தப்பிதங்களை தம்முடைய பொறுமையினால் காணாதவர் போல் இருந்தார். அவர்களை உடனே தண்டித்து விடாமல் தேவன் தம்முடைய பொறுமையினால் அவர்களுடைய அறியாமையை சகித்து கொண்டார். ஆனால் இப்போதோ பவுலின் மூலமாக அவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அறியாமையின் காலம் முடிந்து போயிற்று. இனிமேல் அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்காமல் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் தேவன் கட்டளையிடுகிறார். விக்கிரக ஆராதனைக்காரர் தங்களுடைய மனதையும் விக்கிரக ஆராதனை வழியையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய பாவங்களுக்கு வெட்கப்பட வேண்டும். பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். தேவனிடத்தில் திரும்பி வர வேண்டும். இது தேவனுடைய கட்டளை. நம்முடைய நன்மைக்காகவே தேவன் இந்த கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய நன்மைக்காகவே தேவன் தம்முடைய அதிகாரத்தை நம்மீது காண்பிக்கிறார். தேவனை ஆராதிப்பது நம்முடைய கடமையும் சிலாக்கியமுமாய் இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டும் என்னும் கட்டளை எல்லா இடங்களிலும் உள்ள எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்படுகிறது. எல்லா மனுஷருமே பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகையினால் எல்லோருமே மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்னும் அழைப்பு எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்படுகிறது. மனம் திரும்புகிற எல்லோருமே மனம் திரும்புதலின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். மனுஷருடைய பாவங்களுக்கு இதற்கு முன்பு இருந்ததை விட பாவ மன்னிப்பு இப்போது சமீபமாக இருக்கிறது. இதற்கு முன்பு பாவ மன்னிப்பின் வாசல் திறக்கப்பட்டிருந்ததை விட இப்போது விரிவாய் திறக்கப்பட்டிருக்கிறது. பாவ மன்னிப்பின் வாக்குத்தத்தம் இப்போது பூரணமாய் உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது.
ஆகையினால் இப்பொழுது எங்கும் உள்ள மனுஷர் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். விக்கிரக ஆராதனை உலகத்தை அசுசிப்படுத்திற்று. தேவன் இதை அறியாமையுள்ள காலங்களாக கருதி விக்கிரக ஆராதனையை பொறுத்து கொண்டார். அதை காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்போதோ தம்மை மனுக்குலத்திற்கு பரிபூரணமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இனிமேல் மனுஷர் விக்கிரக ஆராதனையில் இருந்து மனம் திரும்பி மெய்த்தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். நியாயம் தீர்ப்பார். மனுஷர் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். தேவனுடைய கட்டளைக்கு ஒரு காரணம் உண்டு. ஏனெனில் அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே அவர் பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். தேவனே இந்த பூமியையும் பூமியில் உள்ள சகலத்தையும் உண்டாக்கினவர். அவரே இந்த பூமியை நியாயம் தீர்க்கப் போகிறவர். தேவன் இப்போது இந்த பூமியை ஆளுகை செய்கிறார். இந்த பூமியில் தம்முடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவர்களாய் ஜீவித்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு நாளின் போது வெகுமதியை கொடுப்பார். தம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணியவர்களையோ தேவன் அந்நாளிலே தண்டிப்பார். நியாய தீர்ப்பின் நாளை தேவனே நியமித்திருக்கிறார். எல்லா மனுஷரையும் நியாயம் தீர்ப்பதற்காக இந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் வெகுமதி அல்லது தண்டனை கொடுக்கப்படும். எல்லா நாளுக்கும் இந்த நாளே கடைசி நாளாக இருக்கும். தேவன் நீதியுள்ளவர். ஆகையினால் அவர் பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். தேவன் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் நியமித்திருக்கிற மனுஷன். இயேசு கிறிஸ்துவிடத்தில் எல்லா நியாய தீர்ப்புகளும் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டிகளையும் நீதியாய் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பியிருக்கிறார். பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்க தேவன் இயேசு கிறிஸ்துவை நியமித்திருக்கிறார் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளக்கப்பண்ணும்படியாக தேவன் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பியிருக்கிறார். தேவன் எல்லா மனுஷருக்கும் நிச்சயத்தை கொடுக்கிறார். மனுஷருடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். விசுவாசம் வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிறார். தேவன் குறித்திருக்கிற நாளில் மனுஷர் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பதற்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை நியமித்திருக்கிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவே நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நடுங்கி தாழ விழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ இந்த சத்தியம் மிகுந்த ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும். நாம் இந்த சத்தியத்தின் நிமித்தமாக தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக ஆர்ப்பரிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி வர வேண்டும். நியாய தீர்ப்பு நாளின் போது நாம் மனம் திருந்தி இருக்கிறோமா என்பதும் தேவனிடம் வந்திருக்கிறோமா என்பதும் நியாயமாய் விசாரிக்கப்படும். தேவனை ஆராதிக்கிறவர்கள் நியாய தீர்ப்பு நாளின் போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். தேவனை ஆராதிக்காமல் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களோ ஆக்கின தீர்ப்பை பெற்றுக்கொள்வார்கள். தேவன் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நாளை நியமித்திருக்கிறார் என்பதை பவுல் அத்தேனே பட்டணத்தாருக்கு விவரமாக சொல்லுகிறார். ஆகையினால் அவர்கள் தங்கள் விக்கிரக ஆராதனையில் இருந்து மனம் திரும்பி மெய்யான தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதகம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே எல்லா மனுஷருக்கும் உயிர்த்தெழுதலும் நியாய தீர்ப்பும் உறுதியாயிற்று. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எப்பிக்கூரரையும் ஸ்தோயிக்கரையும் பொறுத்தவரையில் உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு ஆகியவை புத்தியீனமான மனுஷனுடைய சொப்பனத்தை போன்றவை. அவர்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை. ஆகையினால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள். பவுல் இன்னும் பிரசங்கம் பண்ணி முடிக்கவில்லை. அதற்குள் சிலர், நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்று கூறிவிட்டு பவுல் பிரசங்கம் பண்ணி முடிக்கும் வரையிலும் காத்திருக்காமல் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் பவுலுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை.
பவுல் கிரேக்கருடைய சட்டதிட்டங்கள் எதையும் மீறவில்லை. ஆகையினால் இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டார்.